வணக்கம் தலைவரே. கலெக்டர் ஆபீஸ் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப வெயில் நிக்காதடா, கருத்துற போறேன். தலைவருக்கு மேல ஒரு தனி பாசம். இதுக்கு மேல கருக்கிறதுக்கு என்னடா இருக்கு? தலைவர் போற வழி தானே 10வது வார்டு இருக்கு. ஆமாப்பா, நாமளும் அவர் கூட இறங்கிடலாம். கந்தசாமி, பொட்டி பத்திரமா இருக்குல்ல? சேஃபா இருக்கு. சரி போ. மாட்டலாம்டா. 10 மணி ஏழு மணிக்கு. ஆமாங்க. வாங்க வாங்க வாங்க. தலைவரே கேளு. போற வழி நாங்களும் இறங்கிக்கிறோம். சரி உட்காருங்க. உட்காரு. என்னாச்சு? தண்ணியா சிக்க மாட்டேங்களாண்டா. அண்ணலட்சுமி வந்துட்டேன் மாமா. மாமா மாமா கிளம்பணும்ல. மாமா கிளம்பட்டுமா? அப்படிதான். போயிட்டு வரட்டுமா? மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஓ, ஓடு எடுக்கத்தான் ஓடுனியா? நேத்து ஓடு எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க மாமா. ஆமா ஆமா ஆமா, பார்த்து பத்திரமாயுமா. சரிங்க மாமா. ஆமா, ஓட்டை கழட்டிட்டு வந்து 2 வாரம் ஆச்சே. ஓடு வாங்கியும் ஆள் வரல, வாடகையும் வரலையே. அதானே. நான் போய் நேர்ல பாத்துட்டு வந்துடுறேன். பாத்து மாமா, பாத்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏமா, ஓடு உடைஞ்சிருமா? இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஐயோ, இது தெரியாம நான் ஓவர உழவிட்டேன். பார்த்து டீல் பண்றோமா? சரிங்க மாமா. காத்துக்காக ஜன்னலை மட்டும் திறக்காதம்மா. காத்து வாக்குல நெட்ல விட்டுருவாங்க. ஏய் பெக்கர், டேய் நீங்க என்ன ஓட்ட பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்தா. இல்ல முதலாளி, வேணாம் முதலாளி. வேணாம் முதலாளி, இல்ல முதலாளி. ஏன் காசு வாங்காம ஓடுறான்? 10 ரூபா மிச்சம். வாடகை கொடுக்காம புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. வாடகை கொடுக்காமல் ஓனரை ஏமாற்றுவது எப்படிங்கிற புக்கா இருக்குமோ? டேய், வாடகை கொடுக்கலன்னு ஓட்டை கழட்டிட்டு போய் 1 வாரம் ஆச்சு. உன்னையும் காணும், வாடகையும் காணும். இங்க வந்து பார்த்தா கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. வாடகை எங்கடா? வாடகை கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க முதல்ல 500 ரூபா கொடுங்க. நான் உனக்கு எதுக்கிட்ட 500 ரூபா தரணும்? அங்க பாருங்க, சொல்ல கேட்காம ஓட்டை கட்டிட்டு போயிட்டீங்க. தகரம் வாங்கி லெவல் பண்ணி மாட்டின செலவு கணக்கு 500 ரூபா. அதை முதல்ல திரும்ப கொடுங்க. ஏண்டா வாடகை கேட்டா நக்கலடா பண்றீங்க? உங்களெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமாடா? ஓட எடுத்து நடுமண்டில. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தினால அரமட்டை தப்பிச்சா. ஏய், காலாட்டாதடா. ஏய், ஓடர் மேல காலாட்டாதடா. அவ ஆட்டுறது நிறுத்த மாட்டாயா? நிறுத்த மாட்டான். ஐயோ, நான் இதையும் சேர்த்து வச்சு ஆட்டு. என்னக்கா இன்னைக்கு எங்க வேலை? பஞ்சாயத்து போர்டு ஓரமா புல்லு செதுக்க போறோம். மாப்ள, 100 நாள் வேலைன்னு போக வேண்டியது, அங்க போய் மரத்தடியில தூங்க வேண்டியது. நம்மள மாதிரி 7 கழுத வயசாகியும் சம்பாதிக்க துப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு. மாப்ள, டூர் வர பொம்பளை நம்மள காரி தூக்கிட்டு போறோம் மாப்ள. நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போடுறோம். ஆமா மாப்ள. என்ன தம்பிகளா, டீ சாப்பிடுறீங்களா? 5 வீட்டுக்காரன் நீங்க வராம இப்படி. சரி, பசங்க என்ன கேட்காங்களோ எல்லாத்தையும் கூட டப்பு நான் தான். சப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? ஐயோ ஐயோ, எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு டைப். அப்போ மல்லிகைப்பூ வட தூக்குது. ஐயோ 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 ஐயோ, அப்படியே வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா வர எடுக்கலாம் உங்களுக்கு. கொடுத்துட்டியாம்மா? கொடுத்தாச்சு. உன் கணக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி சில்லறைய கொடுமா. ஹலோ, 110 ரூபாய் நீங்க தான் தரணும். எதுக்கு? உங்க ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்கல்ல, அதுக்கு. காலி பண்ணாங்களா? என்ன, கடைய பாருங்க, ஒரு பொருள் இல்ல. காலி பண்ண பாட்டு பாதியா கிடக்கு. வல்லப்பரா குச்சி முட்டாய் வரைக்கும் சப்பிட்டு இருக்கானையா. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்களோ. இப்ப என்ன பண்ணு தெரியலையே. சமாளிப்போம். இந்த 10 ரூபாய வர வச்சுக்கிட்டு 100 ரூபாய அக்கௌண்ட்ல வச்சுக்க. சரி.
அதையும் சேச்சி 5 வீட்டுக்காரர் அக்கௌண்ட்ல 110 வச்சுக்கோ. இது எனக்கு சேர வேண்டிய 10 ரூபாய். அங்க வாங்க இங்க வந்து என்ன முதலாளி 4 பேருக்கு முன்னாடி நீங்க எனக்கு பிச்சை போட்டாதானே அது உங்களுக்கு பெருமை. யாரும் இல்லாத இடத்துல நான் பிச்சை எடுத்தா உங்க அருமை யாருக்கும் தெரியாம போயிடும். முதலாளி உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் முதலாளி. ஆமா ஆமா 5 வீட்டுக்காரனா சும்மாவா? சேச்சி முட்டை போட்டா சாப்பிட்டதுல வயிறு டர்ரு புர்ருன்னுது. 2 கவுளி சோடா மட்டும். பாட்டி பென்ஷன்ல ஆட்டிய போட்டது. மாப்பிள்ள எனக்கு ஒரு சோடா. நீ உடச்சுக்கிட. ரொம்ப நன்றி 5 வீட்டுக்காரு. தலைவர் ஏண்டா நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இல்ல உனக்கு மட்டும் பஞ்சாயத்து தலைவரா? எதுக்குடா வந்த? பஞ்சாயத்துல இல்ல தலைவரே, நம்ம பாஸ்கர் கனகாபிஷேகம் ஆல்பம் கொண்டு வந்தான். வர வழியில அவன் பைக் பஞ்சர் ஆகி போச்சு. அதனால நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ ஏமா தமிழ அப்பா பாட்டியோட கனகாபிஷேக ஆல்பம் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கமா. வரப்பா. கொடுங்க. அப்பா சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். தம்பி உள்ள போய் டிவில அந்த சிடி செட் பண்ணுங்க, நான் வந்து செக் அப்பா பண்ணி. வாங்கப்பா. உட்காரு உட்காரு. சரி ஆன் பண்ணுமா. உச்சாணி கொம்பேரி உசுரெல்லாம் நரஜாளே உள்ளார கிருக்கேறி போனேனே சீமா சிரிப்பாணி அடிச்சக்கச்ச வந்த திருகாணி நீதாய நெஞ்சுக்கு மருதாணி உச்சாணி கொம்பேரி உசுரெல்லாம் நரஜாளே உள்ளார கிருக்கேறி ரொம்ப சந்தோஷம் தம்பி. நல்லா பண்ணிருக்கீங்க. சரி பாட்டெல்லாம் நல்லா போட்டிருக்கீங்க. எல்லாம் விராட் கொடுத்த ஐடியா தாங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்னு விராட்டே சொந்தமா பாட்டு எழுதி பாடினதுங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. வெளியில யாராவது கேட்டாலும் நான் சொல்லி அனுப்புறேன். சரி போயிட்டு வரேங்க தலைவர். ஏமா நீ பாத்துட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்காம இங்க இறங்குறா? சரி நாமளும் போவோம். விராட் பிரம்மையா இருக்கும். டேய் ஒண்ணுதான்டா. என்னது டாவா? இப்படி முன்னாடியே போயிட்டு இருந்தா பின்னாடி எங்க அப்பா என்ன வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாரு. எப்ப பாரு பார்த்துட்டே இருந்தா லவ் ஓகே ஆகாது. ஓப்பனா போல்டா லவ் சொல்லணும். இதுக்கு மேலேயும் உனக்கு தைரியம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் நானே வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டா. வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. நேரம் ஆகிட்டே இருக்கு, சடங்கு சம்பதம் எல்லாம் பண்ணணும்ல. அவனே ஒன்றும் இல்லாத வெட்டி பைய. அவனை கேட்டா என்ன தலைவரா பண்ணுவான்? என்ன பாட்டி என்னப்பா சாப்பாடாச்சா? நான் வாங்கி வச்சிருந்த பென்ஷன் பணத்தையும் செலவு பண்ணிட்டேன்.
நீ ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற நான் என்னடா பண்ணுவேன் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது பாட்டி போடா போ டேய் நாளைக்கே நான் செத்து போயிட்டா என்ன தூக்கி போன கூட காசு இல்லாம நிப்பேன் நீங்களே ஆரம்பிச்சு வைங்க தலைவரே. டேய் இனிமேலாவது வேலைக்கு போற வழியை பார்க்கலாம். இதை பாரு, இனிமேலாவது வெட்டி ஆபீஸரோட சேர்ந்து ஊரை சுத்தாம ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. என்னால முடிஞ்சது வச்சுக்குப்பா. உயிரோடு இருக்கும்போது உன்னால ஒரு வேளை சோறு கூட போட முடியல. கருப்பு இப்ப பார்த்தாலும் விராட் கூட சுத்திட்டு இருந்த, இப்ப பாரு எல்லாருக்கிட்டையும் கையேந்த நிலைமை ஆகி போச்சு. நேரம் ஆயிட்டு இருக்குது, ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.